ஏன்னா அதுக்கப்புறம் நவுன் ஃப்ரேஸ் தான் வருது பாருங்க. இங்கேருந்து வரணும், கோச்லேருந்து வரணும், கோச்லேருந்து வரணும். coach, noun, நவுன். இங்க டிட்டர்மினர் போடுங்க, இல்ல அட்ஜெக்டிவ் போட்டுங்க. determinant, அட்ஜெக்டிவ் போடுங்க, ப்ரொனவுனும் போடலாம். noun. Because, அதனால. இங்க பிகாஸ் இருக்கு. Conjunction. கன்ஜங்ஷன், அவ்வளவுதான். கன்ஜங்ஷன் சொல்லு படிக்கணும். Okay, sir. Keep, pronoun, Pronoun. lots, verb. Third verb. Oh, Um, he had lots. He had Lot. apple. Look at that. Lots, verb, Why? noun. எல்லா நவுனையும் அடிச்சிருங்க ஃபர்ஸ்ட். எல்லா நவுனையும் போட்டுருங்க. அதனாலதான் சொல்றேன். Third verb. I had Of, preposition. ஹேடுங்க, அதுக்கப்புறம் வேர்பே இல்லையே. Had. Lots. இப்ப நவுனுக்கு முன்னாடி வர்றது ப்ரொபோசிஷன். Preposition. அவ்வளவுதான். நீங்க அந்த இடத்துல என்ன உட்காருதுன்னு பார்க்கணும். நீங்க ஹேடுக்கு அப்புறம் வேர்ப் வந்தா அது பாஸ்ட் பர்ஃபெக்ட். வேர்ப் வர்ற மாதிரி இங்க 5 போட முடியாது. லாட்ஸ் 5 போட்டாதான் வேர்ப். எதை 5 போட முடியுமோ அதான் வேர்ப். குறிப்பா மெயின் வேர்ப். சப்போர்ட்டிங் வேர்ப் வந்து 2 கூட போடலாம். பட் இது 1 கூட போட முடியாது. லாட்ஸ் அப்படியே தான் வச்சுக்கணும். சூப்பர். அடுத்தது. I realized that. I realized that you need the need right. to be Need the right attitude. இருங்க. I realized that you need The right attitude to be a winner. Full stop. அவ்வளவுதான். இப்ப ஈஸ நவுன் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதுவே ஒரு பெரிய எக்ஸசைஸ். ஐ ரியலைஸ் நவுன் ப்ரொனவுன். நவுனை ரீப்ளேஸ் பண்றதுதான் ப்ரொனவுன். வேற எங்கெல்லாம் நவுன் ப்ரொனவுன் இருக்கு அதை ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாமா? Okay. இங்க இருக்கா ப்ரொனவுன்? You. அப்புறம் realized verb. நான் எனக்கு நவுன் எல்லாம் முடிச்சிடுங்க. நவுன் ப்ரொனவுன். Okay. நல்ல ஐடியா கிடைச்சிடும் உங்களுக்கு. Attitude. சூப்பர். நவுன் பாருங்க, அந்த கரெக்டா வருது பாருங்க. அப்புறம் winner. சூப்பர். So I realized that I realized Verb. that அழகா கொடுத்துட்டாங்க பாருங்க. இங்க என்னங்க தட் அழகா கொடுத்துட்டாங்க பாருங்க. Conjunction. கொடுத்துட்டு இங்க திருப்பி ஒரு சப்ஜெக்ட் வேர்போட கம்ப்ளீட் சென்டென்ஸ் இங்க கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் பாருங்க அருமையா முடிச்சுங்க. யூ ஆட்டிடியூட். அப்ப ரைட் என்னங்க? Right. ஆட்டிடியூட் நவுன்னாக்கா ரைட் என்னவா இருக்கும்? அவ்வளவுதான். இல்ல, என்ன ஆட்டிடியூடு? ரைட்டான ஆட்டிடியூட். என்ன ஆட்டிடியூடு? என்ன மனப்பான்மை? கரெக்டா? Adverb. நோ Adjective. நவுன் தான போட்டீங்களே. நவுன் போட்டீங்களே இங்க. Okay. Adjective. Sorry, adjective. ரைட். நவ் வெர்ப் அடிச்சலாம். வெர்ப் போடலாமா? சோ நீங்க Yes, sir. போட்டு இத க்ளோஸ் பண்ணிடுங்க. Determiner. இதுதான் மெயின் வெர்ப். Verb. நீங்க இப்படி பிரிச்சுட்டா போதும். அப்ப பி என்னவா இருக்குங்க? பி என்னது? Be verb. மெயின் வெர்ப். இந்த வெர்புக்கு தான் இது இன்ஃபினிட்டிவா மாறும். நவுன் இருக்கு. ஏன் என்னவா இருக்கும்? Article. Determiner. அதேதான். ஆர்டிகல் எல்லா ஆர்டிகல்ஸும் டிட்டர்மினர் தான். தீஸ் சம் இதெல்லாம்
சோ என்ன வின்னர்? ஒரு எப்படிப்பட்ட வின்னர்? ஒரு வின்னர். So next continue பண்ணவா இது சார்? வந்து குவான்டிஃபையர்மாங்க. ஒரு வின்னர்னு குவான்டிஃபை பண்ணலாம். சொல்லுங்க. On quote, On. I have a plan. கமாலா தான் இருக்கா? கமாலா இருக்கா? இல்ல சார், இல்ல சார். Yeah. I have a plan, I have a plan. but sometimes the other guy will do something unexpected. So I will change it. இங்க கமாலா எதுவுமே இல்ல. So I will அங்க இருக்கு. I will change it. எங்க கமா இருக்குது? I வந்து so I will இது அப்போஸ்ட்ரோபி. அதான் single apostrophe. அப்போஸ்ட்ரோபி தான் எடுத்து இது பண்ணிட்டேன். இந்த எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். ஐகில்னு. அவ்வளவுதான். change it. Full stop. இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப். இது போதும். வெரி குட். ஆன் கோர்ட் நல்லா பாருங்க. கோர்ட். கோர்ட் வந்து என்ன? Quote place. Noun. நவுனுக்கு முன்னாடி ப்ரொபோசிஷன் இருக்கு. Noun. On preposition. இப்ப நீங்க எதெல்லாம் நவுனு ப்ரொனவுனோ மார்க் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இந்த இடத்துல வந்து ப்ரொனவுன். இப்ப பாருங்க பட் வந்துருச்சா? Have verb தானே சார்? இங்க ஐ வந்து சொல்லுங்க. ஐ Pronoun. அப்புறம் verb. verb மெயின் verb. வேற எந்த verb-உமே இல்ல இதுல. Plan. Determiner. Plan. Verb. I have a plan. I have an apple. Verb. I have an orange. I have a plan. I have a potato. Plan adjective. I have a shirt. I have a cloth. இந்த இடத்தை தூக்கி பாருங்க. I have an apple. I have an orange. Noun sir. Noun. இதுல எத்தனை வாட்டி சொல்லிருக்கோம் கணேஷ்கா. Plant, planning, plants. நம்பர் 6ல verbல nounல என்ன உட்காருங்க? நம்பர் 6 plan. இது திட்டம். திட்டமிடுது. தமிழுக்கு இங்கிலீஷ்க்கு உள்ள வித்தியாசம் தானே. பார்த்துலாமா? ஒரு வாட்டி பார்த்துலாமா? இருங்க. சார். B1, B2, B3 plan. B1 planned. B2 planned. Planning. சரி, எனக்கு அது வந்து நவுன் சில டைம் சரி வெர்ப்னு சில டைம் அது இங்கிலீஷ் சொல்ல கஷ்டமானது இதுதான். பிளான்ஸ் B5 B6 வந்து பிளான் B6 ன்னு சொல்றாங்க. வெறும் 6 பிளான் பிளான்ஸ். நல்லா பாருங்க. திட்டமிடுகிறேன், திட்டமிட்டேன், திட்டமிட்டு, திட்டமிட்டு கொண்டு, திட்டமிடுகிறான், திட்டம், திட்டமிடுதல், திட்டம், திட்டங்கள், திட்டமிடுதல். நல்லா பாருங்க. இது வந்து நவுன். நம்பர் 6 நவுன். நம்பர் 7 adjective. Planning. Planned. ஓகே, இது பாருங்க. அடுத்தது அது நம்பர் 8 விட்டுலாம். நீங்க ஒண்ணு இது பண்ண வேணாம். திட்டமிடுகிறேன், திட்டமிட்டேன், திட்டமிட்டு, திட்டமிட்டு கொண்டு. இது ரெண்டும் முற்று பெறாத வினை. திட்டமிட்டு, திட்டமிட்டு கொண்டு. ஓகேவா ஸ்ரீ கணேஷ்கா? எஸ் சார். இங்க பாருங்க. திட்டமிடுகிறாள், திட்டமிடுகிறாள், திட்டமிடுகிறது. ஆனா அது சடனா பார்த்தா verb தான். அதுக்கு முன்னாடி ஏல வராது. verb-க்கு முன்னாடி ஏ வராது. அந்த டிட்டர்மினர் வச்சு அடிச்சிடலாம் நீங்க. ஓகே.
அதை பார்த்தாலே பொசிஷனை பார்த்தா தெரிஞ்சிடும். அதனாலதான் இது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னே சொல்றது. நீங்க மாத்தவே முடியாது. ஹரிணி பிரியா ஓகேவா? ஓகே சார். திட்டமிடுகிறேன், திட்டமிட்டேன், திட்டமிட்டு, திட்டமிட்டு கொண்டு, திட்டமிடுகிறான், திட்டமிடுகிறாள், திட்டமிடுகிறது, திட்டம், திட்டங்கள், திட்டமிடுதல், திட்டமிடுகின்ற, திட்டமிட்ட. ஓகே 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 சார். இதுதான் நீங்க வந்து ஒவ்வொரு இதையும் பார்க்கணும் இந்த இடத்துல. பட் இது ஈஸி. பட் வந்தாலே கன்ஜக்ஷன். டென்ஷன். conjunction இப்ப பாருங்க, sometimes சம்டைம்ஸ் நீங்க வர்றதுக்கு முன்னாடி இதை ஃபர்ஸ்ட் இங்க முடிச்சிருங்க. நவுனை கொண்டு வாங்க, எல்லாத்தையும் கொண்டு வாங்க. இது முழு வாக்கியம். நவுன்லாம் ஃபர்ஸ்ட் நவுன் ப்ரொனவுன் அடிச்சிடலாமா? no சீக்கிரம் சொல்லுங்க. நவுனு பார்த்தாலே தெரியுத. sometimes நோ, சம்டைம்ஸ்லயே டைம் இருக்குது. அதர். அதர் வராது. காய் 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 காய். ஓகே 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 கை. இப்படிப்பட்ட காய் இன்னொரு ஆளு. இதெல்லாம் முடிச்சுன்னு எப்ப எப்பயாச்சும் adverb sometimes adverb அவ்வளவுதான். எப்பங்கிறது புதிக்கிறது. மெயின் வேர்ப் சொல்லுங்க. do டு. இங்க இருந்து போய் நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா ஈஸி ஆயிடும். அப்ப இது சப்போர்ட்டிங். something இருங்க, will do somethingனா என்னவா இருக்கும்? will do this, will do that. ஏதாவது கனிஷ்கா இப்ப பாருங்க, will do this, will do that. இதா கொண்டு வர சம்திங் தூக்கிட்டு this and that போடுறேன். அப்ப will do this அப்ப என்னவா இருக்கலாம்? அது ஏதாவது இருக்கலாம். இருங்க, will do this, will do that, will do it, will do it, will do it. இட்டு இருக்க இடத்துல இருக்கு. இட்டு இருக்க இடத்துல இருக்கு. புரியுதா? ஆப்ஜெக்ட் அது. will do something, will do something. எப்படி பண்ணுவாங்களாம்? அன்எக்ஸ்பெக்டட் முறையில பண்ணுவாங்களாம். எப்படி பண்ணுவாங்க? அளவுக்கு எதையாவது ப்ரொனவுன் நினைப்ப. இது இது கனிஷ்கா, இது புரியுதா? ப்ரொனவுன் இல்ல புரியல சார். இப்ப பாருங்க, will do the job னு போறது. will do job னு போறது. I will do job. இப்ப இந்த ஜாப் என்னவா இருக்கும்? I will do the job. will do job வேலை பாரு. இருங்க ஒரு நிமிஷம். I will do this. நான் இத பண்ணுவேன், நான் இத பண்ணுவேன். இதுங்கிறது என்னங்க? வேலை. இது வந்து நவுனு. இந்த நவுனு ப்ரொனவுனா மாறுது. சம்திங்கிறது ப்ரொனவுன் தான். புரியுதா? புரியுதா? அந்த இடத்துல உட்கார்ந்து பாருங்க. அன்எக்ஸ்பெக்டட். காய் என்ன பண்ணுவாராம்? அந்த காய் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். the guy will do unexpected. எதிர்பாராததுமா ஏதோ பண்ணிடுவாரு. adverb. இப்ப பாருங்க, சோ வந்து ஈஸிங்க. நீங்க சோ அட்வர்ப்லாம் இங்க போட முடியாது. என்ன கன்ஜங்ஷன், ரைட்டா? கன்ஜங்ஷன். ஆகையினால்னு வந்து அழகா ஒரு ஸ்டேட்மெண்டோட கனெக்ட் பண்றாங்க பாருங்க. ஒரு சென்டென்ஸ் I will change it. அதனால் நான் அதை மாற்றுவேன். மெயின் வெர்ப் சொல்லுங்க. I ன்னு நீங்க ஃபர்ஸ்ட் pronoun will verb. இப்ப பாருங்க, verb அடிச்சிட்டீங்க இல்லையா? do pronoun தானே? it pronoun. it pronoun. இப்ப மெயின் வெர்ப் சொல்லுங்க. will மெயின் வெர்ப் change. supporting verb. அருமை. இப்ப பாருங்க, நிறைய புரிய ஆரம்பிச்சிருக்கும் உங்களுக்கு இல்ல? ஈஸியா நீங்க ப்ரொனவுன் கொடுங்க. இந்த மாதிரி விஷயத்துல ஸ்ரீ கனிஷ்கா, ஹரிணி நீங்க பாத்துக்கணும். இது என்ன சொல்ல வர்றேன்னு புரியணும். அந்த பொருள் எங்க உட்காருது, எங்க சீட் ஆகுதுங்கிறது தான் இங்கிலீஷை பொறுத்தவரை முக்கியம். வார்த்தை முக்கியம் இல்ல. வார்த்தை வந்து எங்க வேணா. இப்ப சேஞ்ச் சொன்னீங்க பாத்தீங்களா? இந்த சேஞ்ச் வேர்ப்ல உட்காருது. I want a change.
I want a change. I will change it. கனிஷ்கா இப்ப சொல்லுங்க, இந்த சேஞ்ச் வந்து என்னங்க பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல? எனக்கு சேஞ்ச் வேணும். அது என்ன? அப்படி பார்த்தோன்னே அடிக்கலாம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல என்னங்க அது? நான் கர்சர் வச்சிருக்கிறது. verb. ஏன் போயிடுச்சா? போயிடுச்சா? இங்க பாருங்க, ஏன் டிட்டர்மினர் இருக்கு. எனக்கு ஒரு மாற்றம் வேண்டும். மாற்றம் pronoun. இது வந்து என்னங்க? இது வந்து என்னங்க? இது வந்து என்னங்க? pronoun.